அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 13 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: அரசு உதவி பெறும் பொறியியல் கலை கல்லூரிகளில் MBA MCA படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. MBA MCA படிப்புகளுக்கு நடப்பாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு ஆன்லைன் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டான்செட் நுழைவுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க ஜூன் 30 கடைசி நாள் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. MBA MCA படிப்புகளுக்கு ஜூலை 14 தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: வங்கக்கடலில் உருவாகியுள்ள வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி தென்மேற்கு பருவக்காற்று இழுப்பதால் தமிழகத்தில் வட கடலோர மாவட்டங்களில் 16 வரை அனைத்து மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். மூன்றாவது அறிவிப்பு: முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு ஒரே ஷிஃப்டில் வரும் ஆகஸ்ட் 3 நடைபெறும் என தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வர்கள் வாரியம் தெரிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: தமிழகம் முழுவதும் வரும் 15 துணை கலெக்டர், போலீஸ் DSP உள்ளிட்ட பதவிகளுக்கான குரூப் 1 முதுநிலை தேர்வு நடக்கிறது. தேர்வு தொடங்கும் 30 நிமிடங்களுக்கு முன்னதாக தேர்வர்கள் வர வேண்டும் எனவும் ஒழுங்கின செயல்களில் ஈடுபட்டால் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் எனவும் TNPSC எச்சரித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாடு மாநில நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலை மறுசீரமைப்பு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. உணவுத்துறை அமைச்சர் தலைமையில் 23 பேர் கொண்ட கவுன்சில் அமைக்கப்பட்டுள்ளது. வேலூர் MPயான கதிரானந்த், தஞ்சை MPயான முரசொலி உள்ளிட்டோரும் கவுன்சிலில் இடம்பெற்றுள்ளனர். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி அமைக்கப்பட்டுள்ள இந்த கவுன்சில் நுகர்வோர் நலன் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளும். ஆறாவது அறிவிப்பு: இசைப்பள்ளி தேர்ச்சி சான்றிதழானது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி சான்றிதழுக்கு சமமானது என பள்ளி கல்வித்துறை அரசாணையை வெளியிட்டுள்ளது. தமிழ் தேர்வர்கள் தங்களுக்கு தேவையில்லை மொழி தேர்வுகள் தங்களுக்கு தேவையில்லை என கருதும் மாணவர்களுக்கு தொடர்புடைய பிரிவில் அரசு தேர்வுத்துறையால் வழங்கப்பட்டு வரும் மாவட்ட இசைப்பள்ளி தேர்ச்சி சான்றிதழை தொடர்ந்து வழங்கலாம் எனவும் கூறியுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: கடந்த மார்ச் மாதத்தில் நடத்தப்பட்ட B.Ed சிறப்பு கல்வி, M.Ed மற்றும் M.Ed சிறப்பு கல்வி செமஸ்டர் தேர்வுகளின் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. கல்வியியல் கல்லூரிகளின் முதல்வர்கள் பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் தங்களுக்கான லாகின் மற்றும் பாஸ்வேர்டை பயன்படுத்தி தேர்வு முடிவுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் ஒவ்வொரு கல்லூரிக்கும் உரிய லாகின் இணைப்பு பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் உள்ளது எனவும் தேர்வு முடிவுகள் தனியாக கல்லூரிகளுக்கு அனுப்பப்பட மாட்டாது எனவும் கூறியுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: தேசிய திறனாய்வு தேர்வு உதவித்தொகைக்கான ஆன்லைன் பதிவுக்கு இந்த ஆண்டு முதல் புதிய நடைமுறை அமல்படுத்தப்படுகிறது. அதன்படி OTR எனப்படும் ஒருமுறை பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கு மாணவர்களின் செல்போன் எண்ணும் தேவை. ஆதார் சார்ந்த eKYC மேற்கொள்ளப்படும் போது OTR ID வழங்கப்படும். தமிழகத்தில் இந்த தேர்வை மத்திய அரசு சார்பில் அரசு தேர்வுத்துறை நடத்துகிறது. ஒன்பதாவது அறிவிப்பு: ஜூன் 9 முதல் டெல்லி செல்லும் கிராண்ட் ட்ராக் விரைவு ரயிலானது சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேம்பாடு பணிகள் நடப்பதால் டெல்லி செல்லும் ரயிலானது சென்ட்ரலிலிருந்து புறப்படும். 10வது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வுக்காக 3,02,374 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக பொறியியல் மாணவர் சேர்க்கைக்குழு அறிவித்துள்ளது. கடந்த மே மாதம் 7 தொடங்கிய இந்த விண்ணப்ப பதிவானது ஜூன் 6 வரை நடைபெற்றது. 11வது அறிவிப்பு: தஞ்சை அருகே மானம்பாடியில் புதிய சுங்கச்சாவடியானது ஜூன் 12 முதல் பயன்பாட்டுக்கு வரும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. தஞ்சை விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் தேத்தியாத்தோப்பு சோழபுரம் இடையே சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. புதிய சுங்கச்சாவடியின் கட்டண விவரங்களையும் நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. கார் உள்ளிட்ட இலகுரக வாகனங்கள் ஒரு முறை பயணிக்க ₹105 கட்டணமாக நிர்ணயமும் செய்யப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் ஜூன் 10, 11, 12, 13 ஆகிய 4 நாட்கள் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதால் மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் 4 நாட்கள் இடி மின்னல் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளது. கடைசியாக 13வது அறிவிப்பு:
தமிழ்நாடு மகளிர் மேம்பாடு நிறுவனத்தின் கீழ் செயல்படும் 345 சிறப்பு சுய உதவிக்குழுக்களுக்கு வாழ்வாதார நிதியாக 3,45,00,000 விடுவிக்கப்பட்டும் உள்ளது. பழங்குடியினர், நலிவுற்றோர், திருநங்கையர், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் சுய உதவிக்குழுக்களுக்கு இந்த நிதியானது விடுவிக்கப்பட்டுள்ளது என அரசு தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 13 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.